நம்ம பனங்கிழங்கு வந்து 2 விசில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கோம். இப்போ பனங்கிழங்கை உரித்து பார்ப்போம். இது 2 விசில் வச்சுட்டாலே அதுவே அதிகம்தான். நல்லா அப்படி உரிக்கும் போது இந்த இந்த குருத்து வந்து நல்லா ஆடணும். இதில் குருத்து உள்ளே ஒடிஞ்சு உட்காந்துக்குருச்சு, நல்லாயிருக்கும். நம்ம பனங்கிழங்கு அவிச்சு ஒரு நாள் லேசாக உணர போட்டு அள்ளி வச்சுருக்கோம். இப்போ வந்து மாவை அரைச்சி நம்ம இன்றைக்கி அல்வா செய்வோம். பனங்கிழங்கு அல்வா சேர் வச்சுருக்கோம். இப்போ அதை அள்ளி போட்டு அரைப்போம். இது வந்து நம்ம அவிச்ச அன்னைக்கே நம்ம அதை போட்டு அரைச்சோம்னா ஒரு மாதிரி கொஞ்சம் லேசாக பிசு பிசுன்னு இருக்கும். லேசாக நம்ம நாள் காய்ச்சலில் வீட்டுக்குள்ளேயே ஒரு நாள் போட்டுருந்து மறுபடியும் அரைச்சோம்னா மாவு நல்லா பொடு பொருன்னு ஆயிரும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுவோம். நெய் சூடேறவும் நம்ம வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கணும். முந்திரி பருப்பு வந்து கறியிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம கிழங்கு மாவை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், நல்லா இருக்குது. இப்போ இதில் போட்டுக்கணும். இதை வந்து நெய்யிலேயே வறுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு செய்கிறதுனால கொஞ்சம் தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றணும், நம்ம ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரையெல்லாம் போட போகிறதுனால இது வந்து கிழங்கு மாவு வந்து நல்லா வேகும். தண்ணியை பிடிச்சி நல்லா இருக்குது. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். நான் கூட தண்ணி ரொம்ப குடிக்காதாக்குன்னு நினச்சேன். இப்போ தண்ணி நல்லா குடிக்குது. இப்போ வந்து நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். நாட்டு சர்க்கரையை போட்டுக்கிடுவோம். இது போட்ட உடனே நம்ம கலர் வந்து அல்வா கலர் வரும். சீனி போட்டோம்னா கலர் வெள்ளையாக இருக்கும். கருப்பட்டி வேணாலும் கருப்பட்டி போட்டுக்கலாம். அது நம்ம விருப்பத்துக்கு தக்கன என்ன போடணுமோ போட்டுக்கிற வேண்டியதான். இதை வந்து நல்லா கெட்டியாக வர்ற அளவுக்கு நான் கிண்டிக்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுவோம். நமக்கு அல்வானாலே நெய் தான் நிறையா ஊற்றணும். அப்போ தான் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும், சுருண்டு வரும் அல்வா. நல்லா நாட்டு சர்க்கரை போட்டதுனால கலர் வந்து அப்படியே அல்வா கலரில் வந்துடுச்சு. சீனி போட்டோம்னா நமக்கு வெள்ளையாக இருக்கும். சில நாட்டு சர்க்கரை வந்து மண் இருக்கும், நெருக்கு நெருக்குன்னு இருக்கும். அதை பார்த்து தான் நம்ம வாங்கணும், நல்லா கம்பெனியாக பார்த்து. இப்போ கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கணும். ஏலக்காய் பொடி ரொம்ப ஒன்றும் போட வேண்டியதில்லை, ஓரளவு போட்டிருக்கேன். இந்த கிழங்குடைய மனமே வீடே மணக்குது, வித்தியாசமாக இருக்குது. நான் வந்து பனை இருக்கிற ஊரில் தான் பிறந்தேன். ஆனால் இப்படி அல்வா செஞ்சு நாங்கள் ஒரு நாள் சாப்பிட்டதில்லை. நல்லா வேகணும், கெட்டியாக சுருண்டு வரணும். நம்ம ஊற்றுன நெய் வந்து பிரிஞ்சு வரணும். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுவோம். நம்ம நெய் எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு அல்வா வந்து நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றது. முந்திரி பருப்பு நம்ம எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டிக்கிடுவோம். கிழங்கு நல்லா அல்வா வந்து நல்லா சுருண்டு வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் செஞ்சோம்னா சரியாயிடும். ஏன்னா எப்படியும் அல்வா வந்து எந்த அல்வா செஞ்சாலும் 1 மணி நேரம் வந்துடும். ஏன்னா நம்ம உளுந்தங்களி வெந்தயக்களி மாதிரி கிண்டிடக்கூடாதுல்ல. அல்வான்னா நமக்கு வந்து 2-3 நாள் இல்லை, 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகக்கூடாது. நம்ம சரியாக வேகமான நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி வாடை வந்துடும், கெட்டு போய் சளிச்சு போன வாடை வந்துடும். இப்போ நல்லா சுற்றி வருது. நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் வந்து அப்படியே சுற்றி வருது. இந்த நம்ம நல்லா கிண்டிக்குவோம். நம்ம எந்த அளவுக்கு அல்வா வேகுதோ அந்த அளவுக்கு நமக்கு நாள் தாக்கு பிடிக்கும். நமக்கு வந்து பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த எண்ணெய் நெய் பூராமே மேலே தெறிக்குது. இந்த அளவுக்கு வந்தால் போதும். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. நம்ம அல்வா கிண்டி வேறு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அப்படியே அவ்வளோ நல்லா இருக்கு.
நல்லா கெட்டியாக கிண்டியிருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பனங்கிழங்கெல்லாம் கிடைச்சா வேஸ்ட் ஆகாதீங்க. பனங்கிழங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லா ஒரு இதெல்லாம் நல்லா பிரிச்சுக்க வச்சு சாப்பிட்டா ஒரு மாதத்தை கூட இருக்கும். வெளியே வச்சு சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து நல்லா கிண்டிட்டோம், நீர் சத்துங்கிறதே கிடையாத அளவுக்கு கிண்டியிருக்கோம். தண்ணி ஃபஸ்ட்டில் நல்லா நிறையா ஊற்றியே கிண்டுங்க. ஏன்னா நான் வந்து டக்கு டக்குன்னு ஊற்றிக்கிட்டே இருந்தேன், இல்லைன்னா கருகி போயிடும். நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கும்போதே கருக ஆரம்பிச்சிடும், ஏன்னா கெட்டி விழுந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி வந்து இந்த மாவு நிறையாவே இழுக்குது. அப்போ நம்ம தண்ணி வந்து நிறையா ஊற்றணும். நான் மாவு வந்து போட்டது ஒரு அரை கிண்ணம் தான் போட்டேன். ஒரு பனங்கிழங்கு கணக்கு பண்ணுன்னா ஒரு 4 கிழங்கு தான் வரும். ஆனால் இவ்வளோ அல்வா இருந்திருக்கு. நாட்டு சக்கரை வந்து நான் ஒரு 1/2 கிலோ கிட்ட போட்டேன். ஏன்னா அப்போ தான் இனிப்பாக இருக்கும். இனிப்பு வந்து நமக்கு அல்வாங்கும் போது இனிப்பு தான் தேவை. இனிப்பு இல்லைன்னா அல்வா நல்லா இருக்காது. இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான இனிப்பு போட்டு கிண்டி கொடுக்கலாம். சின்ன பிள்ளைய இனிப்பு இல்லாட்டா சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் வயசானவங்களுக்குன்னா நம்ம இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு நெய்யை கொஞ்சம் கம்மியாக ஊற்றி கிண்டி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு மருத்துவ குணமான ஒரு பொருள். பனங்கிழங்குங்கிறதே ஒரு நல்ல கிடைக்காத பொருள் தான். எப்போயோ ஒரு நாளைக்கு தான் வரும், அந்த ஒரு சீசனில் தான் கிடைக்கும். அப்போ நம்ம கிடைக்கிற சமயத்தில் இதை வாங்கி மாவு பண்ணி வச்சுக்கிடலாம். அவிச்சு காய வச்சு நல்லா பொடி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா என்னதுனாலும் செய்யலாம். நம்ம அடுத்து வந்து லட்டு பிடிச்சி காட்டுறேன். கிழங்கு மாவில் லட்டு, பனங்கிழங்கு மாவில். கிழங்கு மாவுன்னு சொல்கிற போது நீங்கள் மரவள்ளி கிழங்கு மாவுன்னு நினச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.